TN81 பொலிட்டிக்கல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் நம்ம பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷன் கடிச்ச கதையா அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நம்ம பாராளுமன்றத்துல நம்ம காங்கிரஸ் எம்பிக்கள் நடந்திருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம காங்கிரஸ் கட்சி 2014 தேர்தலுக்கு அப்புறம் எந்த ஒரு தேர்தலையும் பெருசா வெற்றி பண்ணல. அதோட வெளிப்பாடாதான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் மிஷின்ல பிரச்சனை, ஓட்டு போற மிஷின்ல பிரச்சனை சொல்லி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பெருசா ஒண்ணும் எடுபடல. அடுத்து ரெண்டாவதா ஓட்சோரி, தமிழ சொன்னா வாக்கு திருட்டு, நம்ம ஓட்சோரி பண்றாங்க, வாக்கு திருட்டு பண்றாங்க அப்படி சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த பீகார் தேர்தலே தெரிஞ்சு போச்சு, மக்கள் மத்தியில அது எடுபடல அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த கட்டமா நம்ம பாரத பிரதமருக்கு களங்க விளைவிக்கும்னு சொல்லி காங்கிரஸ் பெண் எம்பிக்கள்லாம் சேர்ந்து நம்ம பாராளுமன்றத்துல பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிரதமர் இருக்கையை முற்றுகையிடல, பிரதமரையும் முற்றுகையிட பிளான் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வரல. அதனால பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்டு கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க காங்கிரஸ் பெண் எம்பி. அதுவும் தமிழ்நாட்டில இருந்து வீர மங்கையான வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள் பிறந்த தமிழ்நாட்டில இருந்து தேர்வாகி போன வீணா போன ஜோதிமணி, கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள், அவங்க தலைமையில ஒரு 3 எம்பிக்கள் சேர்ந்து, 3 பெண் எம்பிக்கள், அவங்க தலைமையில 3 பெண் எம்பிக்கள் சேர்ந்து பிரதமர் இருக்கையை சுத்தி முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணி பிரதமருக்கு அசிங்கப்படுத்தணும், பிரதமரை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான வேலையை தான் காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்திருக்கிறாங்க. கட்சி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உலக நாடுகள் போற்றக்கூடிய தலைவரா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. அவருக்கு களங்க விளைவிக்கணும், அவர் பேரை வச்சு அவர் மேல தாக்குதல் நடத்தி இங்க போராட்டம் பண்ணணும், கலவரம் உண்டாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல காங்கிரஸ் எம்பிக்கள் பண்ணி நாடெங்கும் அசிங்கப்பட்டு தோத்து போய் கடைசியில ஏமாந்து போயிருக்காங்க நம்ம காங்கிரஸ் எம்பிக்கள்.